இந்தியன் டீம் ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்கங்க. ஐசிசி வேர்ல்டு கப் 2020க்கு யூஎஸ்ஏலையும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் நடக்கிறதுக்கு. நம்ம வந்து ஸ்குவாடை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஸ்குவாடில் வந்து எல்லாமே பெரிய பெரிய சர்ப்ரைஸ் தான் இருக்குது. பார்க்கலாம் ஸ்குவாடை. ஸ்குவாட் வந்து ரோஹித் சர்மா கேப்டன், ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சஹல், ஹர்ஷீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ்ங்க. வெரி ஹாப்பி ஃபார் சஞ்சு சாம்சன். ஸ்குவாடுக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. ரிஷப் பந்துக்கும் ஒரு ஸ்குவாடுக்குள்ளே வந்தது பெரிய ஹாப்பி. ஏன்னா அவங்க ரிஷப் பந்த் வந்து பெரிய இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணியிருக்காரு ஸ்குவாடுக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். சஞ்சு சாம்சன் ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு வந்திருக்காரு. அவருக்கும் ரொம்ப பெரிய விஷயம். சிவம் துபே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்குவாடில் கண்டிப்பாக இருக்கணும்ட்டு. அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சகாலை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா 2020 சீரீஸ்லேருந்து. ஆனால் மறுபடியும் வந்துட்டார் சகால். சகாலுக்கும் பெரிய ஹெட்ஸ் ஆஃப்ங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்குவாடில் வந்து உங்களுக்கு என்ன யாரை சேர்த்துருக்கணும், யாரை சேர்த்துருக்க கூடாதுன்னு நினச்சிங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ரிசர்வ் பிளேயர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. ரிசர்வ் பிளேயர்ஸ் யார் யாருன்னா நம்ம சுப்மன் கில் இருக்கார், ரிங்கு சிங் இருக்கார், கலீல் அகமத் இருக்கார், அவிஷ் கான் இருக்கார். எனக்கு என்னமோ வந்து ரிங்கு சிங் வந்து அந்த 15 மெம்பர் ஸ்குவாடில் இருந்திருக்கணும். ஏன்னா ஹெட்டாக இருந்திருக்கணும். ஆனால் அங்கே வந்து சிவம் துபே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுனால சிவம் துபேக்கு அவரோட ஸ்பாட் போயிருச்சு. ரிங்கு சிங்கும் ஐபிஎல்லில் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரிங்கு சிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா அழகாக டீமில் இருந்திருப்பார். ஆனால் ரிங்கு சிங் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அவ்வளோ சான்ஸ் கிடச்சிச்சு. பட் ஆனால் சான்ஸ் வந்து கரெக்டாக அவரால் பயன்படுத்திக்க முடியல. ஏன்னா இம்பேக்ட் பிளேயராக வராரு. ஏன்னா முன்னாடியே அவங்க ஓப்பனர்ஸும் அடிச்சிடுறாங்க, எல்லாம் அடிச்சிடுறாங்க. அதனால சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் சிவம் துபே வந்து இந்த வாட்டி ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ்காண்டி ஸ்பின்னர்ஸையும் அடித்து காமிச்சாரு. என்னால் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் அடிக்க முடியும், என்னால் பவுன்சர்ஸையும் அடிக்க முடியும்னு சொல்லி அடித்து காமிச்சதுனால சிவம் துபே வந்து ஹெட்டாக வந்துட்டார் ரிங்கு சிங்க்கு பதிலாக. சுப்மன் கில்லுக்கே வந்து இடையில டீமில் சான்ஸ் கிடைக்கல பாருங்கள். அப்போ இந்தியன் டீம் வந்து எப்படிப்பட்ட டீமாக இருக்குன்னு பார்த்துங்க. சுப்மன் கில்லுக்கே சான்ஸ் கிடைக்கலனா அப்போ டீம் வந்து எப்படி பேலன்ஸ்டாக இருக்குது பாருங்கள். என்னோட ஆப்ஷனில் வந்து அந்த எனக்கு என்ன வருத்தம்னா ரிசர்வ் பிளேயர்ஸ்லையாச்சும் வந்து நம்ம நட்ராஜனை எடுத்திருந்துருக்கலாம். ஏன்னா கலீல் அகமதோட நட்ராஜன் வந்து நல்லா தான் பவுலிங் போடுறாரு. டெப்த்லேயும் நல்லா பவுலிங் போடுறாரு, நியூ பால்லையும் நல்லா பவுலிங் போடுறாரு. எதுக்கு தான் இந்த கலீல் அகமது எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா எனக்கு ஹெட்டாக வந்து கலீல் அகமதை எடுத்துகிட்டு நட்ராஜனை கொண்டு வந்திருக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர்னு பேர் அடிபட்டுச்சு. அவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஒழுங்காக பவுலிங் போடாதனால, ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால வாஷிங்டன் சுந்தர் இடத்துல டீம் 15 மேன் ஸ்குவாட்லேயும் இல்லை, ரிசர்வ்லேயும் இல்லை. அப்புறமேட்டு வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, முகமது சிராஜ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு முகமது சிராஜை 15ல் வச்சுருக்காங்கன்னு தெரில. முகமது சிராஜ் வந்து அவ்வளோவானா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னால் கரெக்டாக போடலை. அவரையும் 15 மெம்பர் ஸ்குவாடில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவர் அதுக்கு பதில் வேறு யாருக்காச்சும் சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஹெட் ஆஃப் வந்து முகமது சிராஜுக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு கூட அவிஷ் கானை கூட இந்த 15 மெம்பர் ஸ்குவாடில் வச்சுக்கலாம். ஏன்னா அவிஷ் கான் வந்து டெப்த் ஓவர்ஸ் வச்சு நல்லா போடுவார். ஆனால் முகமது சிராஜ் வந்து சரியில்லை. எனக்கு பெரிய வருத்தம் வந்து நட்ராஜன் டீமில் இல்லாதது. நட்ராஜனை டீமில் வச்சுருந்துருக்கணும். நட்ராஜனே ஏன் டீமில் எடுக்கலைன்னு தெரியல. ரிசர்வ்லேயாச்சும் வச்சுருந்துருக்கலாம், ரிசர்வ்லேயும் எடுக்கலை. அது கேட்டால் எதுனோ காரணம் சொல்லுவாங்க இந்த இந்தியன் டீமில். ஏன்னா நட்ராஜனும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐபிஎல்லில். ஒரு இது கூட இல்லை யாரும் இது தமிழ்நாடு சேர்ந்தவங்க. ஆனால் கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஆனால் என்ன இந்தியன் டீம்னு பார்க்கும்போது இந்தியா டீமை தான் ஃபுல்லாக பார்த்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் விளாடணும். ரோஹித் சர்மா இந்த டீமை வச்சு நல்லா டீம் தான். ஆனால் பேட்டிங் நல்லா ஸ்குவாடாக இருக்குது, பவுலிங் தான் இல்லை. ஏன்னா பவுலிங்கில் வந்து ஹர்ஷீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜை நம்பவும் முடியாது. ஹர்ஷீப் சிங்கை அடிச்சிருவாங்க. ஆனால் டெப்த்தில் கொஞ்சம் நல்லா போடுவார். ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் நல்ல பவுலரு. அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து குல்தீப் யாதவ் இருக்கார், சகல் இருக்கார், நல்லா போட்டுருவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரவீந்திர ஜடேஜா இருக்கார். பட் ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து திருப்தியாகவே இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கார். ஹர்ஷீப் சிங்கை கண்டிப்பாக அடிச்சிருவாங்க, அவர் டெப்த்தில் தான் நல்லா போடுவார். ஆனால் முகமது சிராஜை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. முகமது சிராஜ் எனக்கு என்னமோ சுத்தமாக அவரோட சாய்ஸ் வந்து எனக்கு முகமது சிராஜை வந்து பிடிக்கவே இல்லைங்க. மற்றபடியாச்சும் டீம் எல்லாம் ஓகே தான், வெல் பேலன்ஸ், பேட்டிங் யூனிட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹார்திக் பாண்டியா ஒரு பவுலர்
இருக்கார். ஆமாம், அவரும் மீடியம் பேஸ் போடுவார். பட் ஆனால் அவர் தான் இந்தியான்னு வந்துட்டு ஐசிசி டோர்னமெண்ட் இருந்தால் ஏதாச்சும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிடுவார். இன்ஜுரி ஆயிரும். அவரை நல்லபடியாக பார்த்து வச்சுக்கணும். பார்ப்போம் எப்படி பேலன்ஸ்டாக டீமாக இருக்குது. நல்லா பேட்டிங் டீமாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ஸ் தான் டீம் இந்தியா வந்து சரியில்லை. என்னை கேட்டால் வந்து நான் ஒரு 75% கொடுப்பேன் ஏன்னா இந்தியன் டீமோட ஸ்குவாடுக்கு. ஏன்னா மிச்சம் 25% வந்து இந்த ஃபாஸ்ட் bowling யூனிட்டை வந்து கரெக்டாக பிக் பண்ணல. எனக்கு அந்த ஃபாஸ்ட் bowling டீமில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை கேட்டால் ஃபாஸ்ட் bowling டீம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கணும். ஃபாஸ்ட் bowling டீம் எடுக்காதது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் இந்த டீம் வந்து நல்லபடியாக விளாடட்டும்.